ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் தவத்தில். இன்னைக்கு நாம் 2வது பாடல் சிந்திக்கின்றோம். எம் ஆறுயிரும் இருநில தோற்றமும் செம் மாதவத்தின் செயலின் பெருமையும் அம்மான் திருவருள் பெற்றவரே அல்லால் இம்மாதவத்தின் இயல்பு அறியாரே. ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் தான். பிறவினுடைய நோக்கம் என்ன, உடலோடு உயிருக்குள்ள தொடர்பு எத்தகையது, தவத்தின் சிறப்பு எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் சிவனருள் பெற்றவருக்கு உணர்த்தப்படுகின்றன அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. சிவனை வழங்குவதற்கு நாம ஒரு தவம் செஞ்சிருக்கணும். நம்முடைய சிறப்பு மிக்க உயிர் பக்குவம் அடைவதற்காக இவ்வுலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமானை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் மேன்மையான சிறந்த தவ செயலும் அதன் பெருமையும் சிவபெருமான் திருவருள் பெற்றவர்களுக்கே கிடைக்கும். பிறருக்கு அப்பெருந்தவத்தின் பெருமையை அறிய இயலாது அப்படின்றாங்க. இங்க எம்மா உயிரும் அப்படின்றது முதல் சொல்லு பாத்தீங்கன்னா, அரிய உயர் உணர்வு அப்படின்றது ஆன்மா. இந்த ஆன்மான்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படுதுனாவே அதுவே ஒரு பெரிய ஒரு குடிப்பினை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருநில தோற்றமும் அப்படின்னாக்கா ஆகாயம் பூமி இந்த இரண்டத்தினுடைய சூட்சுமத்தை, பிரபஞ்ச சூட்சுமத்தை அறிவதற்கு நமக்கு தவம் தேவைப்படுகின்றது. அப்ப தவத்தால நமக்கு மேன்மைகள் என்னன்னா, உயிரினுடைய நுட்பம் புரிஞ்சிக்க முடியும், அதனுடைய இயக்கத்தை அறிஞ்சிக்க முடியும், உலகம் உருவான விதத்தை நம்ம அதனுடைய அடிப்படைகளை புரிஞ்சிக்க முடியும். மேலும் நம்ம தவத்தால் பல பெருமைகளையும் பேராற்றலையும் பெற முடியும் அப்படின்றத இந்த பாடல சொல்றாரு. இது சாதாரணமா படிச்சுட்டு போறவங்களுக்கு புரியாது, மேலோட்டமான அறிவு இருந்தாலும் புரியாது. இறைவன் திருவருளை பற்றி தியானத்திலும் தவத்திலும் திளைத்திருக்கும் ஞானிகளால் மட்டுமே பிரபஞ்ச ரகசியத்தை உணர முடியும் அப்படின்றதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். மொத்தத்துல இறை அருள் இருக்கணும், தவத்துல நம்ம கூடி வலிமை பெற்று இருக்கணும். அப்படி பெற்றிருக்கும் போது உயிரினுடைய மர்மங்களை தெரிஞ்சுக்க முடியும், உலகம் தோற்றம் மற்றதை புரிஞ்சுக்க முடியும், மற்றவர்களுக்கும் எட்டாத ஒன்று இது அப்படின்றதுதான் ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்லணும். தவம் செய்ய செய்ய என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னாக்கா, ஆன்ம அறிவு கிடைக்கும், உலக அறிவு கிடைக்கும், சிவ அறிவு கிடைக்கும். இப்படியாக நம்ம அந்த உணர்தல்ன்றதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம். ஒருத்தர் கையில ஒரு சாதாரண கல் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அதை சாதாரண மனிதன்கிட்ட கொடுத்தா சாதாரணமா தான் உணர்வார். அதே அந்த கல்லு வைரக்கல்லா இருந்ததுன்னு வைர வியாபாரத்தை கொடுத்தோம்னா கோடிக்கணக்கில் நம்ம பணத்தை வாங்க முடியும். அப்ப தவம்ன்றது சாதாரண கல்லா வைரக்கல்லா அப்படின்றதா நாம தான் உணர்ந்து செயல்படணும். அப்படி செயல்படும் போது நாம் இந்த உலகம் தோன்றிய விதத்தையும் உயிரின் ரகசியத்தையும் புரிஞ்சுக்க முடியும்ன்றத உணர முடிகின்றது. மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றி, வணக்கம். அருமையான வணக்கம் ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமாள் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1625. எம்மார் உயிரும் இருநில தோற்றமும் செம்மா தவத்தின் செயலின் பெருமையும் அம்மான் திருவருட் பெற்றவர்க்கல்லாது இம்மா தவத்தின் இயல்பறியாரே. Translation: My dear life, the origin of the existing world, the greatness of the deeds of the excellent penance, none other than those who are bestowed with the grace of the Lord know the nature of this great penance. நம்ம தவம் பார்த்துட்டு வரோம். தவத்தில் எம்மாறுயிரும் இருநில தோற்றமும் செம்மாதவத்தின் செயலின் பெருமையும், இந்த மூணும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா திருவருள் பெற்றவங்களுக்கு அல்லாது வேற யாராலையும் இதை புரிஞ்சுக்க முடியாது, உணர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்மாறுயிரம்னா நம்ம ஆன்மா தான் ஐயா சொன்ன மாதிரி. இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துருக்கோம். ஆமே பிரான் முகம் ஐந்தோடும் ஆறுயிர், ஆமே பிரானுக்கு அதோ முகம் ஆறுள்ளன்னு. அந்த நமக்குள்ளே இருக்க அதோ முகமாக இருக்கிறதா நம்ம ஐந்தோடு ஆறு உயிராக இருக்கிறது. அந்த 6ஆம் உயிராக இறைவன் தான் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த நம்மளோட ஆன்மா.
அதுதான் எம் மாறுயிரும் அப்படின்னு பார்த்தாலே நம்ம முருகர், நந்தி தேவர் அவங்களுக்கு இறைவன் தோன்றாரு இல்லையா? நம்ம ஆன்மான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு நம்மளோட இஷ்ட தெய்வமாக நமக்கு குருவாக இருக்கிறவங்கள தான் நம்ம அந்த எம்மாறுயிர்ன்னு அதனால தான் நம்ம அவங்களையே சரணடைஞ்சு அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க தான் நம்மளோட ஆறுயிர். நமக்கு எல்லா தாயாக தந்தையாக இருந்து நமக்கு செய்கிறது எல்லாமே அவங்க தான். அதனால் அந்த தெய்வங்களாகவும் பார்க்கலாம், நமக்குள்ளே இருக்க ஆன்மாவாகவும் பார்க்கலாம். எம்மாறுயிரும் இருநில தோற்றமும். இருநில தோற்றமுங்கிறது இங்கே ஆகாயம் பூமின்னு பார்க்கலாம். சில மற்ற பாடலில் இருநில தோற்றம் வந்து அந்த ஆதாரத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. முதல் 3 வந்து பூமிக்கானதாகவும் அடுத்த 3 சக்கரங்கள் வந்து ஆகாயத்துக்கானதாகவும் அப்படின்னு. தேவலோகம், பூலோகம், தேவலோகம் அந்த இருநிலம். இன்னொரு இடத்துலையும் வந்து திருமூலர் சொல்கிறார், இயம்புவன் ஈராறு இருநிலத்தோர்க்கே. நான் வந்து ஈராறு இருநிலத்தோர்க்கே நான் இதெல்லாம் விளக்குறேன் அப்படின்னு. இருநிலத்தோருக்கு ஈராறும் அந்த 36 தத்துவங்கள் கொண்டு இன்னும் முழுமை அடையாத, அதாவது இறைவனை அடையாத அந்த இருநிலத்தோருக்கே நான் இத்தனையும் விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா தேவர் நிலைகளில் இருக்கவங்களையும் அந்த நான் என்ற அகங்காரம் இருந்துகிட்ருக்கும். அவங்களுக்கும் இந்த 36 தத்துவங்களுடைய மனிதர்களுக்கும் நான் இது எல்லாத்தையும் விளக்கி சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது. ஆக நமக்குள்ளே பார்த்தோன்னா, அண்டத்தில் பார்த்தோன்னா தேவலோகம், பூலோகம் இப்படி பார்க்கலாம். நமக்குள்ளே பார்த்தோன்னா முதல் 3 சக்கரமும் அடுத்த 3 மேல் சக்கரத்தையும் பார்க்கலாம். செம்மாதவத்தின் செயலின் பெருமையும், இந்த செம்மையாக பண்ணுற தவத்தின் செயலின் பெருமையும், அவ்வாறு இந்த தவத்தின் பெருமையை வந்து நம்ம அந்த பெருமையும் அந்த தவம் பண்ணுறவங்களால தான் உணர முடியும் அப்படின்னு. அம்மான் திருவருட் பெற்றவர்க்கல்லாது, அந்த இறைவனோட திருவருள் பெற்றவர்க்கல்லாது இம்மாதவத்தின் இயல்பறிவார். அவங்களால இந்த தவத்தோட உண்மையை உணர முடியாது, அது என்னன்றது புரியாது. இந்த 3 விஷயமே உங்களுக்குள்ள இருக்க ஆன்மாவும் புரிய வராது, இந்த சக்கரங்கள் விஷயமும் புரிய வராது, தேவலோகம் என்ன, தேவ நிலை என்ன அப்படிங்கிறதும் புரிய வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ திருவருள் இருந்தால் தானா, அப்போ அது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. எல்லாருக்குமே திருவருள் இருக்குது. ஏன் திருவருள் இல்லை அப்படின்ற நிலை இருக்குது அப்படின்னா மனம்தான். நேற்று பாடலில் என்ன பார்த்தோம், ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம். அவ்வளோதான். நம்மளோட பணி என்ன அப்படின்னா அந்த உள்ளத்தை வந்து ஒடுங்கி நிலை பெற்று நிறுத்துறது தான், அதுக்கான செயலில் செய்கிறது தான் நம்மளோட வேலைங்க. திருவருள் எல்லாருக்குமே ஒரே அளவில் தான் இருக்கே தவிர ஒருத்தவங்களுக்கு அருள் நிறையா இருக்குது, ஒருத்தவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு இல்லை. மனம் மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆசைகள் எவ்வளோ இருக்குது, கோபம் எவ்வளோ இருக்குது, பொறாமை எவ்வளோ இருக்குது, இதில் தான் வேறுபாடே தவிர வினைகள் எவ்வளோ இருக்குன்னு இந்த விஷயத்தில் தான் வேறுபாடு. அது மனம் அந்த கர்மாவால் தான் அந்த வேறுபாடே தவிர அருள் வந்து இது எல்லாம் நீங்கள் பெற்றாலே தனக்குள்ளே இருக்கிற அருள் வந்து புரிய வந்துடும், அவ்வளோதானே தவிர இறைவனோட அருள் எப்பயுமே எல்லாருக்குமே நிறைந்து இருக்கிறது. அதுக்கு தான் என்ன பண்ணணும், மன அமைதியை கொண்டு வரணும். மன அமைதியை கொண்டு வரணும்னா ஆசைகளை குறைச்சிக்கணும், இறைவன் பக்கம் திரும்பணும். இறைவன் பக்கம் திரும்பி அந்த மனதை ஒருநிலைப்படுத்தணும். மனம் அமைதிக்கான செயல்களில் ஈடுபடணும். மனம் அமைதி தான் முக்கியம். ஏன்னா மனம் அமைதி பெற்றாதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த திருவருளை உணர முடியுமே தவிர திருவருள் தனியாக வர்றதுக்கு இல்லை. நமக்குள்ளே இருக்க நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த திருவருள் இருக்குது, இறைவனோட அருள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அருளை பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆசைகளை குறைச்சி அந்த மனம் வந்து ஒரு இதில் நிலை பெற்று நிற்கிறதுக்காக தான் நமக்கு இந்த பக்தி மார்க்கம் கொடுத்துருக்காங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி மன அமைதியாகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அதிலே அறிவும் அதன் நிலையை நோக்கி ஒரு நிலையில் அறிவும் ஒரு நிலையில் செயல்படணுங்கிறதா கிரியையில் வருது. அப்புறம் அந்த ஞானம், நம்மளுக்குள்ள மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் ஒரு நிலையாக ஒரே இறைவன் ஒரே செயல் அப்படின்ற ஒரு இதுக்கு வரணும்னு தான் நமக்கு இத்தனையும் கொடுத்துருக்காங்க. அந்த மனம் ஒடுங்க நம்மள்கிட்ட மனம் ஒடுங்க என்ன ஆகும்னா நம்மளோட ஆசைகள் நீங்க பெறும். நம்மக்கிட்ட இருக்க அந்த கெட்ட குணங்கள்லாம் போயிடும். கெட்ட குணங்கள்லாம் போயிட்டாலே நம்ம ஏக்கம் இருக்காது, இது வேணும் அது வேணும்னு இல்லாதப்பையும் மனம் அமைதியாக இருக்கும். சரணடைஞ்சு இருக்கிறப்பையும் மனம் அமைதியாக இருக்கும். என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணுற தைரியத்தோட இறைவன் கூட இருக்கிறாருன்ற தைரியத்தோட நம்ம ஃபேஸ் பண்ணும்போது மனம் அமைதியோட சந்தோஷமாக தான் பண்ணுவோம். எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே இது எது எனக்கு ஏன்ற கேள்வியே கேட்க முடியாது.
இறைவன் பார்த்துப்பாருன்ற அந்த மன அமைதியை கொண்டு வந்தே ஆகணுன்றதுல மட்டும் நம்ம உறுதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இறைவன் வந்து நம்ம வழி நடத்தி போயிட்டே தான் இருக்காரு. நம்ம அதோட முரண்படும் போது தான் நம்மளால் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியல. எனக்கு ஏன் நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ரகலை பண்ணுறதுனால தான். நம்ம இதுதான் இறைவன் கொடுத்த பாதைன்னு சொல்லி நம்ம வந்து சரணடைஞ்சு அதை ஏற்றுக்கிட்டு அந்த மன அமைதி தான் முக்கியம் அப்படின்றதுல ஒரு நிலையில் நம்ம நின்று அந்த மனமற்ற நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த திருவருள் பெற்றவர்க்கல்லாது இம்மாதவத்தின் இயல்பறிவு. அந்த மனமற்ற நிலையை பெற்றவங்களுக்கு தான் இங்கே திருவருளுங்கிறதே என்னன்னா அந்த மனமற்ற நிலை தான். மனமற்ற நிலையில் இருக்கும்போதே அங்கே திருவருள் தான் நிறைந்து இருக்கும். அதை மேகமாக மறைச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த மனம்தான். இம்மாதவத்தின் இயல்பறிவாரே அப்படின்றது இதுக்கு இதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா மனம்லேருந்து பார்க்குறப்ப தான் நம்ம மனதிலேருந்தே நம்ம எவ்வளோ யோசித்தாலுமே அது மனம் தான். அந்த முயலகன் தான் நம்மளுக்கு முயலகன் பிடியிலேருந்து தான் நம்ம பேசுவோம். முயலன் இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன் தவத்தோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மனதிலேருந்து பேசும்போது முயலகன் பிடியிலேருந்து பேசும்போது அது உண்மையை அறியவே முடியாது. முயலகனை வந்து அந்த மனதை வந்து ஒடுங்கி அந்த நிலை பெற்று நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி வச்ச பிறகு புரிய வர்றது தான் நம்மளால் வந்து திருவருளை புரிஞ்சுக்க முடியும். இறைவன் திருவடி மாதிரி தான். ஒரு கால் அந்த மனதை போட்டு ஒரு கண்ட்ரோலில் வச்சாதான் அந்த திருவருளான இன்னொரு திருவடி வந்து நமக்கு புரிய வரும். ஆக இந்த பாடல்லேருந்து நான் பார்க்குற நேற்று பாடல்லையும் அதே தான். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளமாக இருக்கணும். அப்படி உத்தமர உள்ளமாக இருந்தால் மட்டும்தான் அந்த திருவருள் வரும். அந்த திருவருள் வந்தால் தான் நமக்கு இந்த விஷயமெல்லாம் புரிய வரும். இந்த உலகத்தையும் இந்த ஆன்மாவையும் இந்த தவத்தின் பெருமையும் நம்ம உணர முடியும் அப்படின்றத நான் இந்த பாடல்லேருந்து புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். அகேஷ்ணையா கௌரிமா 2 பேருமே இந்த மந்திரத்தினுடைய ஆழமான பொருட்களை வந்து விளக்கத்தை வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. கூடுதலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, செம்மாதவத்தின் செயலின் பெருமையும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இம்மாதவத்தின் இயல்பறியாங்கே அப்படின்னு. அந்த தவத்தினுடைய பெருமை, அதனுடைய தன்மை, இந்த 2 விஷயத்தையும் இந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லி தர்றாங்க. அது என்ன? செம்மாதவம் எல்லாமே தவம் தானே. அப்போ இந்த இடத்துல என்ன அது செம்மாதவம் அப்படின்னா, தவத்திலையும் ஒரு தன்மை இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாருமே தவம் தான் இருந்தாங்க. நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி சைலபுத்திரை பர்வதவர்தினி அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடிய தேவியும் தவம் இருந்தா. அப்புறம் நம்முடைய இதுல பார்க்கக்கூடிய புராணங்கள்ல பார்க்கக்கூடிய அத்தனை அசுரர்களும் கூட தவம் இருந்தா. பண்டாசுரன்ல இருந்து சூரபன்மன்ல இருந்து எல்லாரும் தவம் இருந்தாங்க. எதுக்கு இருந்தாங்க? அசுரர்கள் அனைவரும் எதுக்கு இருந்தாங்க அப்படின்னா, அவர்களுடைய குலம் தழைக்க, அவர்கள் நன்றாக இருக்க, அவனுடைய உயிர் போகாம இருக்க இல்லையா, எல்லாரும் வரம் பெற்று வந்தார்கள். அந்த வரம் பெறுவதற்காக இருக்கக்கூடிய தவம், ஒரு நன்மையை வேண்டி செய்யக்கூடிய தவம். அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. விஸ்வாமித்திரர் கூட எதற்காக தவம் இருந்தார் ஆதியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜரிஷி என்கின்ற பட்டம் கிடைப்பதற்காக. அப்ப அந்த தவம், அப்ப ஒரு நோக்கம் கருதி செய்யக்கூடிய தவம் அது இல்ல. செம்மாதவம் அப்படின்னா நம்ம பவதாரணி பண்ண மாதிரி, நம்மளுடைய பர்வதவர்தினி சைலபுத்திரி என்று சொல்லக்கூடியவள் செய்தவள் மாதிரி என்ன நடந்தது அப்படின்னாக்க, அந்த இறைவனை அடைவதற்கான தவம், அதாவது கைமாறு பெறாத தவம். அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. ஏன் அப்படின்னாக்க,
தவம் பண்றதே ஏதோ ஒண்ணு அடையறதுக்கு. ஆனா அந்த தவத்தின் மூலமாக எந்த பலனும் பெறாது அந்த இறைவனையே சென்றடைவது அப்படிங்கும் போது அதுதான் அந்த மாதவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றாரு, செம்மாதவத்தின் செயலின் பெருமையும் அப்படின்னு. இந்த இடம் வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமா ஆஹ் ஆஹ் புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அம்மான் திருவருட் பெற்றவருக்கு அல்லாது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கணும். நம்ம தொடங்கினாதான் இந்த செம்மாதவத்துக்குள்ள நம்மளால போக முடியும். அப்போ எங்க தொடங்குறது அப்படின்னாக்க, எப்படி தொடங்குறது? அதைதான் நம்ம வந்து இத்தனை வருஷமா பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன பார்த்தோம்? கிரியையில எப்படி பண்ணணும், யோகத்துல எப்படி பண்ணணும், பக்தியில எப்படி பண்ணணும், இப்படி எல்லாம் தொடங்கி வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய காலடியை பற்றி கொண்டால் அந்த தவத்தோட டைமென்ஷன் மாறும். அதான் சொல்றாரு, அம்மான் திருவருட் பெற்றவருக்கு அல்லாது. யார் அது அம்மான்? அந்த இறையம் பெருமான். எதனால இந்த இடத்துல வந்து அம்மான் அப்படின்ற ஒரு வார்த்தைய போட்டாரு அப்படின்னாக்க, அவரே தவம் இருந்திருக்காரு. அந்த மாதவத்தை செய்தவராக இறையம் பெருமானே இருந்திருக்கிறார். அதனால அவர்தான் தவத்தில் சிறந்தவர். அப்ப அவருடைய திருவருள் நம்ம நல்லா படிச்சவங்க கிட்ட கேட்டாதான் நமக்கு வந்து நிறைய விஷயம் புரியும் நமக்கு, இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல எது யாரு அந்த இடத்துல சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய காலடியை பற்றி கொண்டு இப்படியும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். குருவினுடைய வழி நின்று அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு வந்து அந்த இறையம் பெருமானின் அருள் பெற்றவர், திருவருள் பெற்றவருக்கு அல்லாது. அது கூட அருள்னா சாதாரண அருள் இல்லை. நம்ம எல்லாம் வந்து அருள் பெறறோம் அப்படின்னா இந்த உலகில் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும். ஆனால் திருவருள் என்பது அந்த இறைவனுடைய பேரருளை பெற்று மீண்டும் பிறவா. அந்த இடத்துலதான் இரு நிலம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து முதல் வரியில சொல்றாரு. அது என்ன திருவருள் அப்படின்னா, அந்த இரு நிலமும் எதனால் அமைந்தது என்று புரிந்தவரும் ஆறுயிரும் அப்படின்னு முதல் வரியில சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆறுயிரும் இரு நில தோற்றமும் அப்படிங்கிறாரு. நான் ஏன் பிறந்தேன் இந்த உலகத்துல, எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன், இரு நில தோற்றமும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன இரு நிலம் இந்த இடத்துல அப்படின்னா நிறைய பொருள் சொல்லலாம். கௌரிமா கூட என்ன சொன்னாங்க, இந்த உடல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு அதையும் பார்க்கலாம். இந்த உயிர், இந்த அண்டம், இந்த பிண்டம், இந்த ரெண்டும் தான் அந்த இடத்துல இரு நில தோற்றம் அப்படிங்கிறது. அப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகம். அப்ப முதல்ல நமக்கு தெரியணும், நம்மளை தெரியணும். நாம ஏன் பிறந்தோம் அது தெரியணும், ஸ்வதர்மா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இந்த பிண்டத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மால் அந்த அண்டத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த நிலை இல்லை அப்படின்னாக்க நம்மளால இந்த பிண்டத்தையே புரிஞ்சுக்கிற முடியலன்னா அந்த அண்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் அதை முன்னாடி போட்டார், ஆறுயிரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆறுயிரும் அப்படின்னா ஆறுயிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எம்னு வந்துட்டாலே இந்த இடத்துல நாம், நமது, எமது இதெல்லாம் வந்துட்டாலே அங்க வந்து நம்ம தனியா இல்ல, அந்த இறையம் பெருமான் அங்கே உணர்த்திட்டார். அந்த உயிர் எத்தகைய உயிர் அப்படின்னாக்க அந்த திருவருட்பரு அருளை பயனை பெற்ற உயிர். அதனாலதான் அந்த இடத்துல ஆறுயிரும் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்போ அந்த ஆறுயிரும் இருநில தோற்றமும் அப்படின்னா இந்த பிண்டம், அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அண்டம், இந்த இரண்டையும் எப்போ புரிஞ்சுக்க முடியும்? செம்மாதவத்தின் செயலின் பெருமையும் அப்படின்றாரு. அப்ப இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிறது ஒண்ணு முதல் படி. ஏதாவது உயிரை புரிந்து கொள்வது முதல் படி. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அண்டத்தையும் அண்டாண்டத்தையும் பிண்டாண்டத்தையும் புரிந்து கொள்வது இன்னொரு எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி கஷ்டம்தான்
செம்மாதவத்தின் செயலின் பெருமையையும் புரிந்து கொள்வது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இதை பற்றி கொண்டால், இது வந்து மறைந்து நிற்கக்கூடிய பொருள், இதை பற்றி கொண்டால் அதையும் பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதுதான். அப்ப இது புரிஞ்சிருச்சுன்னா, நம்ம உயிர் ஏன் வந்திருக்குன்னு புரிஞ்சிருச்சுன்னா, நம்மள புரிஞ்சிருச்சுன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகம் புரிந்துவிடும். இந்த உலகம் புரிந்து விட்டால் இந்த செம்மாதவத்தின் செயலின் பெருமையும் நமக்கு புரிந்துவிடும் அப்படிங்கிறதா திருமூலர் நமக்கு சொல்லி தர்றது. அம்மான் திருவருட் பெற்றவருக்கல்லாது இம்மாதவத்தின் இயல்பு அறியாதே அப்படின்னு சொன்னார். இதேதான் அபிராமி பற்ற சொல்றாரு, கைதவமோ அன்றி மெய்தவமோ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த 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 இடத்துல மெய்தவம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செம்மாதவம். அந்த தவநிலைக்கு நம்ம வந்து தயார்படுத்துறாரு. அது எப்பேற்பட்ட விஷயம். நீ வந்து ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு முன்னாடி போய் நின்றாத, அதெல்லாம் தவம் இல்லை, அதை தாண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நீடுதவம் இவர் சொல்வாரு, அபிராமி பற்றி சொல்வாரு, நித்தம் நீடுதவம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட மிக மேன்மையான ஒரு நிலையை செம்மாதவம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விழிப்புணர்வை தராரு. அத்தகைய ஒரு அருமையான மந்திரத்தை உங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த காலவெளிக்கு நன்றி சொல்லி இந்த பெருந்தலை மட்டுக்கு நான் நன்றி, மிக்க நன்றி, மிக அருமை. வாங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம் ஐயா. நீங்க உங்களோட கருத்தை சொல்லிட்டு அப்படியே நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. மிக்க நன்றி. நன்றி 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 சத்யா. ஒரு சந்தேகம் புரிஞ்சுக்கிறதுக்காக, தவம் தியானம் இது இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு. இப்ப இதுல சொல்லிட்டு இருக்கிற தவம் தவ வாழ்க்கையா அல்லது தியான நிலையிலிருந்து தவம் மேற்கொள்றாங்களே அந்த மாதிரி? அதாவது இப்ப கொங்கணவனுக்கு உணர்த்திய அந்த இறைச்சி கடைக்காரர் அவர் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் தவ வாழ்க்கையும் தான் சொல்றாங்க. இல்ல இந்த தவம் வந்து இதுல குறிப்பிடுகின்ற தவம் வந்து இப்ப நீங்க முதல்ல இதுல சொன்ன மாதிரி ஒரு விஸ்வாமித்திரர் அவர் எதுக்கு தவம் இருந்தாருன்னு சொன்னீங்க, அந்த மாதிரியான ஒரு தவம் இருந்து வரம் வாங்கறதுக்காக தவம் இருக்காருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான நீங்க எதை குறிப்பிட்டு இது வந்து இதை நாம புரிஞ்சுக்கிறோம். தியானம்ங்கிறது வந்து அந்த தவத்தை சென்றடைவதற்கான உத்தி. தவம் என்பது ஒரு நிலை. இப்போ இந்த தவம் வந்து தியானத்தின் மூலமாக தவத்தை அடையலாம். ஆனா தவம் அப்படிங்கறத வந்து நிலையாக இருக்கணும். அதாவது தியானம் என்பது வந்து என்ன சொல்றது, ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் பண்றது, இல்ல இறையம்பெருமானை மனதில எண்ணி தியானிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த உடலோடு மனதோடு அந்த மனதை வந்து இறைவனுடைய காலடியில் வைப்பது. ஆனா இந்த இடத்துல மனம், மொழி, செயல் மூன்றையும் அவருடைய காலடியில வைத்து அதையே வாழ்வாக கொள்வது தவ வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. தியானத்தை வந்து வாழ்வா செய்ய முடியாது. அது வந்து ஒரு இடத்துல இருப்போம், சதா மற்ற வேலை செய்யும் பொழுது நம்ம வந்து தியானத்தையும், அதாவது இறைவனை எண்ணிக்கொண்டே இருக்கலாம். தியானிக்கிறது அப்படிங்கிறது வெறும் கண்மூடி உட்கார்றது மாத்திரம் இல்ல, இறைவனை சதா எண்ணுவது. அப்போ எண்ணத்தோடு சம்பந்தப்பட்டது, மனதோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இது வந்து உடல், மனம், செயல் எல்லாவற்றோடும் சம்பந்தப்பட்டது. அப்போ இறைவனை எண்ணி இருக்கிறது தியானம். அந்த எண்ணம், செயல், உடல் எல்லாமும் ஒன்றாக இருப்பது தவம். சரியா இருக்குங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்று ஒரு சரவணையா தளத்துல கொடுத்த விளக்கத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுங்க. எம்மாறுயிரும் இருநில தோற்றமும் செம்மாதவத்தின் செயலின் பெருமையும் அம்மாயவன் அருள் பெற்றதவர்க்கு அல்லாது இம்மாதவத்தின் இயல்பு அறியாரே. என் விளக்கமாக சரவணையா.
எமது உடல் உயிரோடு சேர்ந்திருக்கின்ற ஆன்மா மற்றும் யாம் இருக்கின்ற உலகம் ஆகிய இரண்டு இடத்தின் மூலத்தையும் செம்மையாகிய மாபெரும் தவத்தினை செய்கின்ற செயலின் பெருமையையும் அந்த மாயவனாக இருக்கின்ற இறைவனின் திருவருளை பெற்று தவநிலையில் இருப்பவர்களை தவிர இந்த மாபெரும் தவத்தின் இயல்பை வேறு எவரும் அறிய மாட்டார்கள். வேறு யாருக்கும் எதுவும் கேள்விகளும் கருத்துக்களும் இருந்தா பதிவு கொள்ளலாம், அதை நிறைவு செய்து கொள்ளலாம். சிவலிங்கம் ஐயா வணக்கம், வரீங்களா? வாருங்கள் சிவலிங்கம் ஐயா. ஐயா வணக்கங்க. எல்லாரும் ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தீங்க. ஒரு பாட்டு மட்டும் ஞாபகம் வந்துச்சு, இந்த அதான் மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும்னு பாரதியாரோட பாடல் மாதிரி அம்மா கிருத்தி அம்மாவும் கௌரி அம்மாவும் அந்த செம்மாதவத்துக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு பாடல் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்ததுங்க, நல்லா இருந்ததுங்கய்யா. நன்றி. நன்றிங்க, நன்றி சிவலிங்கம் ஐயா. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். தான் பெற்ற இன்பம் பெருகை வயக என்ற திருமூலரின் கூற்றிருப்ப வந்திருந்து கருத்துக்களை சான்றோர்களுக்கும் செவிகொடுத்து சிறப்பித்த மெயின்பொருளுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனையில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.